சேலத்தில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கக் கோரி மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. முதல்ல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகாக மீண்டும் மக்கள் சந்திப்பை துவங்குவது குறித்து ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு விஜயுடைய அடுத்த மக்கள் சந்திப்பதற்கான ஷெட்யூல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறத்துல இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான SOP 21ஆம் தேதிக்குள்ளாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில நாட்கள்ல அந்த SOP வெளியீடு செய்யப்பட்டதற்கு பிறகாக முறையான அந்த மனு செய்தல் என்பது திட்டமிட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் டிசம்பர் 4க்கு இன்னும் குறுகிய நாட்களே இருக்கக்கூடிய நிலையில முன்பாகவே மனு செய்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் சந்திப்புக்கான மனுவை டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழக தலைவர் மேற்கொள்கிறார் என்பது மேற்கோள் காட்டி இந்த மனு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகாக கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த சந்திப்பு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட அட்டவணை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது வாரத்திற்கு எத்தனை மாவட்டங்களுக்கு செல்ல போகிறார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ஏற்கனவே இருந்த மாதிரி ரோட் ஷோ போன்ற நிகழ்வுகள் இல்லாமல் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டு இந்த நிகழ்வுகளை மாற்றி அமைக்கவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக ஏற்கனவே தொண்டரணி உள்ளிட்ட கட்சி ரீதியிலான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசாங்க ரீதியில வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டால் அதனை முழுமையாக பின்பற்றி அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மனுவுல உத்தரவாதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 2 மாதத்திற்கு பிறகாக மீண்டும் மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் துவங்குவதற்கு சேலம் காவல் ஆணையரகத்துல சேலம் மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக காவல்துறையிடம் அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.